ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு செய்தித்தாளில் முக்கிய இடம் பெற்றிருக்க செய்திகள் குறித்தும் அதில் இருந்து போட்டித் தேர்வுகளுக்கு கேள்விகள் எப்படி கேட்கப்படலாம்ன்றது குறித்தும் பார்க்க போகிறோம். முதலாவது முக்கிய செய்தி, இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்கு தற்போது 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ கொஸ்டின் எப்படி வரலான்னா, டியூரிங் த கோவிட் பீரியட் the school education department has came up with an educational program to eliminate the learning gap for dash class students. Options are option A class 1 to 5, B class 1 to 8, C class 1 to 10, D class 1 to 12. Answer is option B class 1 to 8. தமிழகத்தில் கொரோனா காலகட்டத்தில் எந்த வகுப்பு வரையிலான மாணவர்களிடையே ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்ய பள்ளி கல்வித்துறை இல்லம் தேடி கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது. ஏ 1 முதல் 5ஆம் வகுப்பு, பி 1 முதல் 8ஆம் வகுப்பு, சி 1 முதல் 10ஆம் வகுப்பு, டி 1 முதல் 12ஆம் வகுப்பு. விடை பி 1 முதல் 8ஆம் வகுப்பு. அடுத்த செய்தி பார்க்கலாமா? தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் அளிக்கும் திட்டம் திருச்சியில் தொடங்கப்பட உள்ளது. கொஸ்டின் எப்படி வரலான்னா, in which place a program called கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் project to provide sports equipment to all panchayats be implemented in Tamil Nadu? Options are A சென்னை, B மதுரை, C திருச்சி, D ஈரோடு. Answer is option C திருச்சி. தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் எனும் திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஏ சென்னை, பி மதுரை, சி திருச்சி, டி ஈரோடு. விடை சி திருச்சி. மூன்றாவது முக்கிய தகவலை பார்க்க போகிறது, தஞ்சாவூர் கல்லுக்குளம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் சிறப்பான சேவை வழங்கி வருவதில் தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து 3வது முறையாக முதலிடத்தை பிடித்துள்ளது. Question, which district urban primary health center has been honored for 3rd time in a row for providing excellent services? Options A Madurai, B Coimbatore, C Sivagangai, D Tanjore. Answer is option D Tanjore Kallukulam. எந்த மாவட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் சிறப்பான சேவை வழங்கியதற்கு தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து 3வது முறையாக முதலிடத்தை பெற்றுள்ளது? ஏ மதுரை, பி கோயம்புத்தூர், சி சிவகங்கை, டி தஞ்சாவூர். தஞ்சாவூரில் கல்லுக்குளம். விடை ஆப்ஷன் டி தஞ்சாவூர் கல்லுக்குளம். 4வது செய்தி, ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக பிசிசிஐ செயலர் ஜெய்ஷா தொடர்ந்து 3வது முறையாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதிலிருந்து கொஸ்டின் இப்படி வரலாம், Who was appointed as the President of Asian Cricket Council for the 3rd time? A. Jaisha, B. Ganesh Shankar, C. Ramakrishnan, D. Jayaraman. Answer is option A. Jaisha. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக தொடர்ந்து 3வது முறையாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஏ ஜெய்ஷா, பி கணேஷ் சங்கர், சி ராமகிருஷ்ணன், டி ஜெயராமன். விடை ஆப்ஷன் ஏ ஜெய்ஷா. இன்றைக்கு 5வது மற்றும் இறுதி தகவல் எதை பற்றினா, அந்தியோதயா அன்ன யோஜனா. அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை மானிய திட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. Choose the correct statements about Antyodaya Anna Yojana. 1. Antyodaya Anna Yojana was launched to provide subsidized rice and wheat to the poor through public distribution scheme. Antyodaya Anna Yojana was launched on 25th December 2000 by the former Prime Minister of India, A.P. Vajpayee. 2. It was implemented first in the Rajasthan state. AAY is implemented by Ministry of Food and Public Distribution. Options 2 only correct, B 1 only correct, C 1 2 are correct, D 1 2 are wrong. Answer is option C 1 2 are correct. அந்தியோதயா அன்ன யோஜனா பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். 1. அந்தியோதயா அன்ன யோஜனா ஏழை எளிய மக்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் அரிசி மற்றும் கோதுமை வழங்குவதற்காக 25 டிசம்பர் 2000 அன்று இந்தியாவின் முன்னாள் பிரதமர் A.P. வாஜ்பாய் அவர்களால் தொடங்கப்பட்டது.
2. இந்த திட்டம் முதலில் ராஜஸ்தானில் 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் A 2 சரி, B 1 சரி, C 1 2 சரி, D 1 2 தவறு. விடை ஆப்ஷன் C 1 2 சரி. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.